ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு உருவாக்கப்பட்டவையே. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பண்ண போகிற இன்ட்ராடே ட்ரேடிங், அதாவது 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி இன்ட்ராடே பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு? 25,323. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் எவ்வளவு? 25,300. இந்த 25,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செட்டப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்னா, நம்ம எடுத்துக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 25,300. இந்த 25,300ஓட கால் ப்ரைஸ்லையும் புட் ப்ரைஸ்லையும் ப்ரீவியஸ் டேயோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன் ட்ராப் பண்ண பிறகு அந்த ஜோனுக்கு மேலே யார் ட்ரேட் ஆகுறாங்களோ அவங்க தான் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது கீழே ஓப்பன் ஆகி கீழே ட்ரேட் ஆகிறவங்க வந்து வாய்ப்பு கம்மி. ஓகேவா? அது எப்படி நம்ம சார்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம 25,300ஓட கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க, 25,300ஓட கால் ப்ரைஸ் எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? $25,300 கால் ப்ரைஸ். முதல்ல ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கக்கூடியது 20 அக்டோபரோட கான்டாக்ட், வீக்லி கான்டாக்ட். ஓகேவா? 25,300ஓட கால் ப்ரைஸ். 25,300ஓட கால் ப்ரைஸ். முதல்ல சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். $25,300ஓட கால் ப்ரைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல வீடியோக்கு தொடர்ந்து வழங்கப்படும். ஃபஸ்ட்டு டேக்குன்னு வச்சுட்டு ப்ரீவியஸ் டேயோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் அளவு 90. இந்த 90ஓட 35 பாயிண்ட் ஆட் பண்ணணும். 90ஓட 35 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 125. இதுதான் நம்ம ஜோன் 125. இந்த 125க்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே ட்ரேட் ஆனால் இவன் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இது ஓப்பன் ப்ரைஸ் அளவு 188. ஓகேவா? நம்ம ஜோனுக்கு 125, இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா இவன் தான் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ இவன் ப்ராஃபிட் பண்ணணும்னா ஆப்போசிட் இருக்கிறவ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற புட் ப்ரைஸ் வந்து அந்த 35 பாயிண்ட் ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆகணும். நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். 25,300ஓட புட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸை நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் அளவு 59. இதோட 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணுவோம். 59ஓட ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 94. ஓகேவா? நீங்கள் ஓப்பன் பண்ண ப்ரைஸ் எவ்வளவு? 39. நம்ம ஜோனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிறேன், ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா இவன் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஆனால் கால் சைடு வந்து நமக்கு வந்து மேலே ஓப்பன் ஆகிருக்கேன். ஓகேவா? 25,300 கால் ப்ரைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா இவனை கன்சிடர் பண்ணலாம். இது எப்படி கன்சிடர் பண்ணால், ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் மாற்றிக்கிட்டு இந்த நம்ம ஜோனுக்கு மேலே அவன் ட்ரேட் ஆகிட்டு ஒரு புல் பேக் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம டார்கெட் வந்து அந்த புல் பேக்கை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னா நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் மட்டுமே. இப்போ வந்து 1 மினிட் கேண்டில் மாற்றிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருங்க. ஓகேவா? நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய 16ஆம் தேதியோட இது. ஓகேவா? நம்ம கான்டாக்ட் வந்து 20 அக்டோபரோட கான்டாக்ட். நம்ம எடுத்துக்கிறது 25,300. ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு நியரஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். எடுத்துக்கு கால் ப்ரைஸு புட் ப்ரைஸும் செக் பண்ண போகிறோம். அது எப்படின்னா கால் ப்ரைஸும் புட் ப்ரைஸும் ப்ரீவியஸ் டேயோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிங்க அதுலேருந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஜோனுக்கு மேலே யார் ட்ரேட் ஆகிறாங்களோ அவங்க தான் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது கீழே ட்ரேட் ஆகிறவங்க வாய்ப்பு கம்மி. நம்ம உடனே நம்ம என்ட்ரி எடுத்துக்கூடாது. எப்பயுமே அந்த 35 பாயிண்ட் ஜோன் ட்ரா பண்ணும்போது கீழே லோ ப்ரைஸ்லேருந்து ஆட் பண்ணி அந்த ஜோனுக்கு மேலே அவன் ட்ரேட் ஆகி ஒரு புல் பேக் எடுத்ததுக்கப்புறம் அந்த புல் பேக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் மட்டுமே. இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் ஒரு சில நேரம் ரெண்டுமே 35க்கு மேலே ட்ரேட் ஆவாங்க. அப்படி ட்ரேட் ஆனாங்கன்னா நம்ம ஒரு புல் பேக் எடுத்து அந்த புல் பேக்கை வந்து மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? நம்ம பார்க்க 10ஆம் தேதி. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் என்னது 124 125 நம்ம ஜோன் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். ஓகேவா? ரைட்டு. அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஒன்றும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அது மேலே ட்ரேட் ஆகி ஒரு புல் பேக் இருக்கணும். பாருங்கள் மேலே எப்படி ட்ரேட் ஆகுனா ட்ரேட் ஆகிட்டே இருக்கேன். ஓகேவா? ட்ரேட் ஆகிட்டே இருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு புல் பேக் இருக்குது. கீழே இறங்குது. ஓகே, புல் பேக்கு கீழே இறங்குது. அப்போனா இதோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹை ப்ரைஸ் ஓகேவா? இந்த ஹை ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் அடுத்த கேண்டே என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் மட்டுமே. பாருங்கள் கரெக்டாக புல் பேக் எடுத்துகிட்டு மேலே ஏறியிருக்கேன். மேலே ஏறி கரெக்டாக அந்த புல் பேக்கோட ஹையை காண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டே என்ட்ரி எடுத்துடணும். இதுக்கு அடுத்த கேண்டே என்னது? இந்த கேண்டேக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் வைஸ் என்ட்ரி எடுத்துடணும். எவ்வளவு? 228 228. நம்ம என்ட்ரி வந்து 228. நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் மட்டுமே. இப்போ 228ஓட 5 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 233. நம்ம டார்கெட் 233. நம்ம என்ட்ரி எப்போ நம்ம கரெக்டாக நம்ம டார்கெட் இந்த கேண்டு கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. நம்ம என்ட்ரி எங்கே கிடச்சிருக்கு? கரெக்டாக 9:53க்கு நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் வந்து கரெக்டாக ரீச் ஆனது பாருங்கள். நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக 9:53க்கு என்ட்ரி ஆகிருக்கு. நம்ம டார்கெட்டை ரீச் ஆனது வந்து கரெக்டாக 9:55. கரெக்டாக 2% டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. நம்ம மோஸ்ட்லி நம்ம பவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம டார்கெட்டுக்காக. ஓகேவா? அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா பவுண்ட் வரைக்கும் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம மொமெண்ட்டக்குள்ளே கேட்ச் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கடைசியாக செக் பண்ண போகிறோம். இந்த இதை நம்ம கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சுப்பாங்க. நம்ம என்ட்ரி நம்ம கிடச்சிச்சு, நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரான் பண்ண அந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகி ஒரு புல் பேக் எடுக்கணும். புல் பேக் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேவா? நம்ம கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன் மார்க்கெட் வந்து காணுங்க. எப்படி செக் பண்ணுமா? எப்படி பண்ணுங்கம்மா? கரெக்டாக வாங்க. நம்ம டார்கெட் ரீச் ஆகி ரீச் ஆகி மறுபடியும் கீழே இறங்கி ஒரு புல் பேக் எடுத்து கீழே இறங்கி மறுபடியும் மேலே இருக்குவாங்க. பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள். நல்ல ஒரு ரேலி கொடுத்துருப்பாங்க. நல்லா பாருங்கள். நீங்கள் நல்ல ரேலி இது பாருங்கள். நல்ல ரேலி கரெக்டாக நல்ல ஒரு ரேலி. இந்த ரேலிக்கான ரீசன் என்னென்னா புட் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருப்பேன். நம்ம சொன்ன ஜோனுக்கு கீழேயே ட்ரேட் ஆகிட்ருப்பேன். அப்படி ட்ரேட் ஆனதுனால மட்டுமே இவன் வந்து ப்ராஃபிட் நல்ல மேக் பண்ணிட்டேன். அது எப்படின்னு புட் ப்ரைஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இது வந்து கடைசி செக் பண்ணி பார்ப்போம். நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி மார்க்கெட் வந்து. ஓகேவா? கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதுக்கான ரீசன் என்னென்னா புட் ப்ரைஸ் வந்து அது கீழே ட்ரேட் ஆகிருப்பேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கால் ப்ரைஸ் புட் ப்ரைஸ் ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்ம ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் அளவு நம்ம வந்து லோ ப்ரைஸ் நம்ம பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் அளவு 59. இதோட 35 பாயிண்ட் ஆட் பண்ணது 94. இந்த ஜோனுக்கு கீழே அவன் ட்ரேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ உண்மைக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு வீடியோக்கு ஒரு தடவை 2 தடவை நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நல்லா உங்களுக்கு புரியும். ஓகேவா? எப்பயும் நம்ம செட்டப் வந்தால் மட்டும்தான் என்ட்ரி இருக்கணும். அது எப்படின்னா
ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிட்டு அதில் 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிங்க. அந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகி புல் பேக் எடுத்து அந்த புல் பேக்கை க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படி வரலன்னா அவன் என்ட்ரி நம்ம எடுக்கக்கூடாது. அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் எடுத்தால் மட்டும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைன்னா ட்ரேட் எடுக்க வேண்டாம். பாருங்கள் கரெக்டாக நம்ம ஜோனுக்கு மேலே தான் கீழே ஓப்பன் ஆகியிருக்கேன். பாருங்கள் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். பாருங்கள் கீழே ஓப்பன் ஆகியிருக்கேன். கீழே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு கீழே இறங்கியிருக்கேன். கீழே இறங்கி ஒரு புல் பேக் எடுத்திருக்கேன். அப்போனா இதோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். இதான் புல் பேக். இங்கேருந்து மேலே ஏறியிருக்கேன். அப்போ இது புல் பேக் நோட் பண்ணிக்கோங்க. இது புல் பேக்கை வந்து நோட் பண்ணிக்க. இந்த புல் பேக்கை உடச்சி கீழே போனான்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இறங்கிடுவேன். பாருங்களேன் கரெக்டாக பாருங்கள். இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜோன் கரெக்டாக உடச்சிட்டேன் கண்டிப்பாக கீழே இறங்கிடுவேன். பாருங்கள் அது புல் பேக் நம்ம மெயினான புல் பேக் உடச்சி கீழே போயிட்டானா கீழே போயிடுவேன். மேலே போனால் மேலே போயிடுவேன். இது கீழே உடச்சிட்டு கீழே போயிடுவேன். கரெக்டாக நல்ல கீழே போனால தான் நம்ம வந்து கால் ப்ரைஸில் ப்ராஃபிட் மேக் பண்ண முடிஞ்சிச்சு. இது நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பாருங்கள் கீழே இறங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் எப்படி இங்கே இறங்கி இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்திருக்கேன். அப்போனா இந்த லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். புல் பேக்கோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணி இது உடச்சி கீழே போயிட்டானா கீழே க்ளோஸ் வச்சோன்னா கீழே வரும். கரெக்டாக கீழே போயிட்டா பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆப்ஷனில் பையிங் பண்ணலாம். அதாவது கால் ப்ரைஸும் புட் ப்ரைஸையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொன்னதை நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.